ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சத்தீஸ்கர் மாநிலம் கைராக்கர் மாவட்டத்தில் உள்ள குசாமி கிராமத்தைச் சேர்ந்தவர் வினய் வர்மா. 20 வயதான இவர் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வருகிறார். வினய் வர்மா தனது கல்லூரி காலத்தில் தன்னுடன் படித்த சக தோழியை ஒருதலைபட்சமாக காதலித்து வந்துள்ளார். ஆனால் அந்த பெண் வினயின் காதலை ஏற்கவில்லை என சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அந்த பெண்ணுக்கு மன்பூர் கிராமத்தைச் சேர்ந்த அப்சர் கான் என்பவருடன் சில மாதங்களுக்கு முன் திருமணம் நடந்தது. மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் வாழ்க்கையில் கல்லூரி நண்பன் வினய் வர்மா மீண்டும் என்ட்ரி கொடுத்துள்ளார். தான் காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய முடியாமல் போனதற்கு அவருடைய கணவன் அப்சர் கான் தான் காரணம் என நினைத்த வினய் வர்மா அவரை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி வெடிகுண்டு வைத்து அப்சர் கானை கொல்ல முடிவெடுத்த வினய் வர்மா போலீசுக்கு தெரியாமல் இதனை எப்படி செய்வது என இன்டர்நெட்டில் தேடியுள்ளார். முதற்கட்டமாக வினய் தனது நண்பர்கள் உதவியுடன் அருகில் உள்ள குவாரிகளில் இருந்து டெட்டனேட்டர்கள் போன்ற வெடிபொருட்களை வாங்கியுள்ளார். மேலும் வினய் எலக்ட்ரீஷியன் என்பதால் 2 ஸ்பீக்கர்களை வாங்கி அதில் வெடிபொருட்களை வைத்து அப்சர் கானுக்கு அனுப்பி வைத்தார். இந்த பார்சல் தபால் வாயிலாக அனுப்பியது போல் இருக்க வேண்டும் என்பதற்காக போலி தபால் துறை முத்திரையை பயன்படுத்தி நண்பர் ஒருவர் மூலம் அதை அப்சர் கானுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். தனக்கு வந்த பார்சலை பார்த்து ஆச்சரியமடைந்த அப்சர் கான் ஒருவித யோசனையுடன் அந்த பார்சலை பிரித்துள்ளார். அப்போது அந்த பார்சலை பிரித்த போது உள்ளே இருந்த மியூசிக் சிஸ்டத்தின் பவர் பின் உடைந்த நிலையில் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அப்சர் கான் இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதை கேட்டவுடன் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் அந்த பார்சலை சோதனையிட்ட போது உள்ளே வெடிபொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு வினய்குமார் உள்ளிட்ட அவரது நண்பர்கள் 6 பேரை அதிரடியாக கைது செய்தனர். ஒருதலை காதலால் இளம் பெண்ணின் கணவருக்கு வெடிகுண்டு பார்சல் அனுப்பிய சம்பவம் சத்தீஸ்கரில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.